Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது என்பது காலத்தின் தேவையாகும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை 2029 மக்களவை தேர்தலின் போதே நடைமுறைப்படுத்த ஏதுவாக ஏற்கனவே இயற்றப்பட்டுள்ள பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வும் கூடப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். இது குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த பெண்கள் அதிகாரத்திற்கும் இணையானது என பிரதமர் மோடி வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய தனிப்பட்ட இணையதளத்தில் ஒரு கட்டுரை ஒன்றை பிரதமர் மோடி விடுத்திருக்கிறார். அந்த கட்டுரையில் பெண்களை அதிகாரம் அளிப்பதில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தாமதமும் ஜனநாயகத்தின் தரத்தில் ஏற்படக்கூடிய தாமதம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஏப்ரல் 16ஆம் தேதி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முன்னெடுக்கும் முக்கிய மசோதாவை விவாதித்து நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்றம் கூட்டப்பட இருப்பதாகவும், இதனை வெறும் ஒரு சட்டம் இயற்றும் நடைமுறையாக மட்டும் விவரிப்பது இதன் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுவதாக அமையும் என பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் லட்சியங்களின் பிரதிபலிப்பு இந்த மசோதா. பெண்கள் முன்னேறும் போதுதான் சமூகம் முன்னேறும். நமது நாகரிக பண்பாட்டை நீண்ட காலமாக வழிநடத்தி வரும் ஒரு கோட்பாட்டின் உறுதிப்பாடாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதியளவு பெண்கள் இருப்பதாகவும், நமது நாட்டிற்கு அவர்கள் ஆற்றியுள்ள பங்களிப்புகள் பரந்தவை, விலை மதிப்பற்றவை எனவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் நிகழ்த்தி வரும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை இந்தியா கண்டு வருகிறது. இருப்பினும் கடந்த பல ஆண்டுகளாகவே பெண்களின் அதிகாரமயமாக்கத்திற்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்கான தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. அரசியல் உலகிலும் சட்டமன்ற அமைப்புகளிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் சமூகத்தில் அவர்கள் வகிக்கும் பங்கிற்கு எப்போதும் ஈடானதாக இருந்திருக்கவில்லை எனவும், இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிலை என குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் நிர்வாகத்திலும் முடிவெடுக்கும் செயல்முறைகளிலும் பங்கேற்கும் போது அவர்கள் தங்கள் அனுபவங்களையும் நுண்ணறிவுகளையும் கொண்டு வருகிறார்கள் எனவும், இவை பொது விவாதங்களை செழுமைப்படுத்துவதோடு நிர்வாகத்தின் தரத்தையும் மேம்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த பல தசாப்தங்களாக ஜனநாயக நிறுவனங்களில் பெண்களுக்கு அவர்களுக்குரிய நியாயமான இடத்தை பெற்றுத் தருவதற்காக முந்தைய அரசுகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஒருமித்த கருத்தின் உணர்வுடன் செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு நாரி சக்தி வந்தன் அபியான் என்ற பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாகவும், அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது தன்னுடைய வாழ்வின் மிக சிறப்பான தருணங்களில் ஒன்றாக தான் போற்றுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான இந்த வாய்ப்பானது நமது அரசியலமைப்பின் அடிப்படை உணர்வுடன் ஆழமாக பொருந்தி நிற்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைகளை தள்ளி போடுவது என்பது நாம் ஏற்கனவே உணர்ந்து சரி செய்யும் திறன் கொண்ட ஒரு சமநிலையை நீட்டிப்பதாக அமையும் எனவும், சரியான நேரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கை நீண்ட கால உறுதிமொழிகளை மதிப்பது மட்டுமல்லாமல் முன்னேற்றத்தின் வேகம் தொடர்வதையும் உறுதி செய்வதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தருணம் கூட்டு நடவடிக்கையை குறிக்கிறது. எந்த ஒரு அரசாங்கத்தையோ கட்சியோ அல்லது தனிநபரையோ பற்றியதல்ல. தேசம் முழுவதுமே இந்த நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை நனைவாக்க ஒன்றிணைவதை பற்றியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெண் சக்திக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமை இது. அதனால்தான் பெண்கள் பாதுகாப்புக்கான மசோதாவை நிறைவேற்றுவது பரந்த அளவிலான ஒருமித்த கருத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று தேசிய நலனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.